அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அருமையான டேஸ்ட்டோட இந்த மாதிரி நம்ம முட்டை ரெடி பண்ணிக்கலாமா? டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒயிட் ரைஸ், தக்காளி ரைஸ், லெமன் ரைஸ்க்கெல்லாம் கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2, 3 பல்லு பூண்டும் சேர்த்துட்டு 2 பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்து எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 முட்டை ரெடி பண்ணியிருந்தேன். அந்த 2 முட்டையை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கணும். அது மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே நம்ம பொறுமையாக நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் 4 பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் நான் திருப்பி போட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் நான் இதில் திருப்பி போட்டிருந்தேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம சைடிஷாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.